வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 52 படங்களில் நடித்த ஒரு பிரபல தமிழ் நடிகை 17 முறை கத்திக்குத்து சடலத்தை கூட வாங்க யாரும் இல்லாத ஒரு சோகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. 1962 விஸ்வநாத சௌத்ரிக்கும் இந்திரா குமாரிக்கும் சென்னை அண்ணா நகரில் மகளாக பிறந்தவங்க தான் ராணி பத்மினி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திரா குமாரி திரையுலகத்தோட தொடர்பில் இருந்தவங்க மலையாள படங்களுக்கு டப்பிங் கொடுத்து வந்துட்டு இருந்திருக்காங்க. தனக்கு பிறக்கிற ஒரு பெண் குழந்தை நாட்டிய பேரொளி பத்மினி போல ஒரு பெரிய நடிகையாக வரணுன்ற ஒரு கனவோடு இருந்த இந்திரா குமாரி அவர்கள் தன்னோட மகளுக்கு பத்மினின்ற பெயரையே வச்சுருக்காங்க. தன்னோட 5 வயதில் இருந்தே நடனத்தில் சிறந்து விளங்கியிருக்காங்க அந்த குழந்தை என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகிய தோற்றத்தையும் உடையவளாக இருந்திருக்காங்க. தன்னோட பருவ வயதை அடைஞ்சதுக்கப்புறமா தனது மகளை எடுத்ததும் இந்தியில் கதாநாயகியாக நடிக்க வச்சிடணும்னு சொல்லி ஒரு முடிவோடு இந்திரா குமாரி அவர்கள் மகள் பத்மினியை மும்பைக்கு கூட்டிகிட்டு போய் படத்தில் நடிக்க வைக்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை செஞ்சோம். எதுவும் அவருக்கு கை கொடுக்கலன்னே சொல்லலாம். அதனால் தன்னோட மகளை சென்னைக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து ஒரு வழியாக 1981 தன்னோட முதல் பட வாய்ப்பு கிடச்சிருக்கு. சங்கர்ஷம்ன்ற ஒரு மலையாள படத்தில் லேகான்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தமிழில் மௌலின் இயக்கத்தில் பத்மினி அவர்கள் நடிச்சிருக்காங்க. அவங்களோட திறமையை எல்லாராலும் ஈர்க்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் மலமலன்னு அடுத்தடுத்த படங்களில் நடிக்க தொடங்கிட்டாங்க பத்மினி அவர்கள். மலையாளத்தில் முன்னணி நடிகர்களான மம்முட்டி, மோகன்லால் என்ற நடிகர்களோடு சேர்ந்து ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க நடிகை பத்மினி அவர்கள். தமிழில் கார்த்திக், மைக் மோகன், ராஜ்குமார், சேதுபதி இவங்களோட நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் நடிகை பத்மினின்ற பேரில் நிறைய நடிகர்கள் இருந்ததுனால பிசி விஸ்வபரம்ன்ற அவரோட பேரை ராணி அவர்கள் பத்மினின்னு மாற்றிருக்காங்க. பிரபல நடிகையாக வலம் வர தொடங்கினதுக்கப்புறமா ராணி பத்மினிக்கு பண வரவும் நகைகளும் குவிஞ்சிட்டே இருந்திருக்கு. 5 வருஷத்தில் 52 படங்களில் நடிச்சிருந்தாங்க. அண்ணா நகரில் 6 ரூம்புகள் கொண்ட ஒரு தனி பங்களாவே தாயாரோட வாங்கி வந்து அதில் வசிச்சும் வந்திருக்காங்க ராணி பத்மினி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் டிரைவர், சமையல் செய்பவர்னு சொல்லி வாட்ச்மேன் எல்லாமே வேணும்னு சொல்லி செய்தித்தாள விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு பார்த்ததுமே ஜேக்கப் ஜெபராஜுங்கிறவர் டிரைவரான வேலையில் சேர்ந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அவரின் மூலமாக சமையல் செய்ய கணேசங்கிறவரும், வாட்ச்மேன் வேலைக்கு லட்சுமி நாராயணன் என்பவரும் வேலையில் சேர்ந்திருக்காங்க. இதுக்கப்புறம் சினிமாவில் ரொம்ப பிரபலமாயிட்டாங்க ராணி பத்மினி அவர்கள். இதனால் ஒரு சொந்தமாக பங்களா வாங்கலான்னு சொல்லிட்டு தாயும் மகளும் முடிவு செஞ்சுட்டு ஒரு 15 லட்சம் ரூபாயை பணமாக கையில் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. 1986 ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சிட்டு கிளாமர் உடையில் ராணி பத்மினி அவர்கள் காரோட முன் சீட்டில் உட்காந்து வந்துட்டு இருந்தப்ப டிரைவர் ஜேக்கப் ஜெகராஜ் அவர்கள் ராணி பத்மினியோட உடலை தவறான முறையில் பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டினதை பார்த்த இந்திரா குமாரி அவர்கள் அவரோட கன்னத்தில் அரைஞ்சு வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. இதனால் ஆத்திரமடைஞ்ச ஜேக்கப்பும் வாட்ச்மேன் மற்றும் சமையல்காரர் 3 பேரையும் கூப்பிட்டு உங்களை எப்போ வேண்டுமானாலும் வேலையை விட்டு நிறுத்திடுவாங்கன்னு சொல்லி அதுக்குள்ளே வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கொள்ளையடிக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டு 3 பேரும் 3 கத்தியையும் வாங்கி கொடுத்துருக்காங்க ஜேக்கப் அவர்கள். இதுக்கப்புறம் ராணி பத்மினி இந்திரா குமாரி இளைப்பாற நேரத்தை பார்த்து ஜேக்கப்பு பணம் இருக்கிற இடங்களையும் தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. அப்போ அந்த அறைக்குள்ளே போய் பணத்தையும் எடுக்க முயற்சி செஞ்சப்போ இந்திரா குமாரி பார்த்துடுறாங்க. அதை பார்த்து திகைத்து போன ஜேக்கப் ஜெயராஜ் மறைச்சி வச்சிருந்த கத்தியை எடுத்து இந்திரா குமாரியை குத்திடுறாங்க. இந்திரா குமாரி அவர்கள் பலத்த கூச்சல் போட்டு கீழே சரிஞ்சு விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தாயோட சத்தத்தை கேட்டுட்டு ஓடி வந்த நடிகை ராணி பத்மினியும் பின்னால் மறைஞ்சு நின்று கத்தியால் குத்தி கொலை செஞ்சிடுறாங்க ஜேக்கப் ஜெயராஜ் அவர்கள். மார்பக பதியில் மட்டும் 17 முறை குத்தப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்திரா குமாரி உயிர் பிரிந்துட்டு இருக்கப்ப அந்த வேளையில் கூட 3 பேர் சேர்ந்து தாயோட கண்ணு முன்னாடியே மகள் ராணி பத்மினியை பலாத்காரம் செஞ்சதாகவும் அங்கே சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பிணங்களை கழிவறையில் போட்டுட்டு 3 பேரும் தப்பிச்சு போயிருக்காங்க. 4 நாட்களுக்கு மேலே பிணங்கள் கழிவறையிலே இருந்ததுனால இதுக்கப்புறம் பிரசாத் என்பவர் ராணி பத்மினி வீட்டுக்கு சொந்தமாக வீடு வாங்குறதை பற்றி விவரத்தோடு வந்தப்போ தான் வீட்டில் வீசிய துர்நாற்றத்தை பார்த்துட்டு பிணங்களை பார்த்து போலீஸாருக்கு தகவலை கொடுத்துருக்காங்க. கொலை செய்யப்பட்டு 4 நாளுக்கும் மேலே ஆனதுனால முற்றிலும் அழுகி போன நிலையில் தான் இந்த பிணங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் ஜேக்கப் ஜெயராஜ், லட்சுமி நாராயணன், கணேசன் 3 பேரையும் தீவிரமாக தேடிட்டு இருந்தாங்க போலீஸ் அவங்க. இந்த நிலையில் இந்திரா குமாரி மற்றும் ராணி பத்மினியோட உடலை வாங்க யாருமே வரலை. அவங்களுக்கான தனி நண்பர்களோ இல்லை சொந்த பந்தமோ யாருமே இல்லை. இதுக்கப்புறமா ராணி பத்மினி அவர்கள் ஒரு கேரளாவை சேர்ந்தவங்கன்றதுனாலும் கேரளா படங்களில் நடிச்சிருக்காங்கன்றதுனாலையும் கேரளா சலச்சித்திர அகாடமி தலைமை பொறுப்பில் இவங்க முன் வந்து 2 பேரோட உடலையும் வாங்கி தகனம் செஞ்சுருக்காங்க. அவ்வளவு பிரபலமான ஒரு நடிகையோட இறுதி தகனத்தப்போ பிரபல நடிகர்கள் யாருமே அங்கே வரலை. ஒரு சில நடிகர்கள் மட்டுமே வந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ.